மட்டன் குழம்பு பிடிக்கும் ஆனா மட்டன் சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களா நீங்க? அதே மாதிரி மட்டன் பிரியாணி தான் ஃப்ளேவர் ஆனா அதுல இருக்கிற மட்டன் பீசஸை சாப்பிட மாட்டீங்க தானே? ஏன் கேக்குறேன்னா நானும் அப்படிதான். ஸோ அதுக்காக எனக்கும் உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி மட்டன் சாப்ஸ் நல்லி போட்டு காரசாரமா ஒரு சூப்பர் தொக்கு ரெசிபி தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த மாதிரி சொலையா விழுற நல்லி மஞ்சை, அதாவது மட்டன் போன் மேரோ யாருக்கெல்லாம் ஃபேவரட்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது பிடிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு தட்டுல வெளியில வரும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கும்னு. சரி, நம்ம ரெசிபிக்கு போலாமா? நான் சாப்ஸும் நல்லியும் சேர்த்த மாதிரி 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். வேக வைக்கும் போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மசாலா பொருட்களை சேர்த்து வருங்க. என்னென்ன மசாலான்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 10 பல் பூண்டை சேர்த்து வதக்குங்க. கூட 5-6 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல மாத்தி மையா அரைச்சிருங்க. அடுத்து அதே கடாயில ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், கடுகு சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு வதக்குங்க. கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து வதக்குங்க. இப்போ இதுல வேக வச்ச மாட்டேன்னா அந்த தண்ணியோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா பரட்டுங்க. உப்பு பத்தலைன்னா இந்த நேரத்துல சேர்த்துக்கோங்க. கொதிச்சதும் சிம்ல வச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா சுண்டி டார்க் ஆகி வரும்போது கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மட்டன் பிடிக்காதவங்க கூட இதை என்ஜாய் பண்ணுவீங்க. நாளைக்கு சண்டே காலையிலேயே போய் நல்லிக்கு சொல்லி வச்சு வாங்கி செஞ்சுட்டு எனக்கு ஒரு தேங்க்ஸை போடுங்க. எப்படி?